ஆசீர்வதித்தீரே உம் காருண்யத்தாலே என்னை சூழ்ந்து கொண்டீரே கேடகமா நெருக்கத்தில் இருந்த என்னை விடுவித்தீ விசாலத்திலே என்னை நிறுத்தினே ஆசீர்வதித்தீரே உம் காருண்யத்தாலே என்னை சூழ்ந்து கொண்டீரே கேடகமா நெருக்கத்தில் இருந்த என்னை விடுவித்தீ விசாலத்திலே என்னை நிறுத்தினே வா, இந்த வேளையில் உங்கள் பிரசனத்தால் எங்களை நிரப்பி, உங்கள் மகிமையால் எங்களை நிரப்பி, உங்களுடைய ஆவியினால் எங்களை நிரப்பி அப்பா நீங்கள் நடத்துங்க. ஓ அல்லேலூயா. எங்களே நாங்கள் படைக்கிறோம். இந்த மாலை வேளையிலையும் அப்பா, ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு நாள் எங்களால் ஒன்றாக கூடி வர முடியலனாலும் தேவனுடைய ஆவியை, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதற்கு, அவருடைய பிரசனத்தை நாங்கள் உணர்வதற்கு நாங்கள் ஒன்றாக கூடி இந்த சனிக்கிழமையில் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா எங்களோடு நீங்கள் கிரியை செய்யுங்க. உடைய பிரசனை எங்களோடு இருக்கட்டும், வழி நடத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு தெரிந்த ஒரு பாடலை நம்ம பாடி நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். என் தேவன் வாக்கு பண்ணினவர், அவர் மாறிடாத தேவன். அல்லேலூயா. வாக்கு பண்ணா தேவன் மாற மாட்டார். வாக்குத்தத்தம் நிறைவேற்றும் தேவனாக அவர் இருக்கிறார். என்னோட சேர்ந்து எல்லாரும் பாடுங்க, கைகளை தட்டி உற்சாகமாக இந்த மாலை வேளையில. ஓம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். 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 சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. எல்லாரும் சொல்லுமா? வாக்கு வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஓ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் துளைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் துளைந்ததோ. வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததையே தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், ஓ சிறந்தவர், சிறந்ததையே தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார்.
வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, ஓஹோ சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்ப. எல்லாரும் சொல்லுவோமா? வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர், ஓ சிறந்தவர், சிறந்ததையே தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததையே தருபவர், ஏமாற்றங்கள். ஓ வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார். உணர்ந்து சொல்லுமா? நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் துளைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினை துளைந்ததோ. வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததையே தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், ஓ சிறந்தவர், சிறந்ததையே தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார். கரங்களை தட்டி சொல்லுவோமா? வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சோர்ந்து போற வேலைகளாக இது இருக்கிறது. நம்ம நினைச்சா அது நடக்க மாட்டேங்குது. நம்ம ஒரு மாறுதல் வந்துருச்சு, நம்ம திரும்பி பார்க்கும் போது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை நம்மளை எதிர்கொண்டு இருக்கிறது. ஆமென். ஆனால் நான் சோர்ந்து போக மாட்டேன். என் தேவன் வாக்கு பண்ணினவர் மாறிடாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? காலங்கள் கடந்ததோ, ஆமென், காலங்கள் கடந்து போய் கொண்டுதான் இருக்குது. தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் துளைந்ததோ, ஆனாலும் வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததையே ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. ஓ காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் துளைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் துளைந்ததோ. வாக்கு தந்தவர், ஓ சிறந்தவர், சிறந்ததையே தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார்.
வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அடுத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, ஓ சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் வாழ்வினில் துளைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் துளைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததையே தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததையே தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் எல்லாரும் சொல்லுவோமா? வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் வாக்கு. சோர்ந்து போகாதே, ஒரு தடவை சொல்லுவோமா? சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். மாறிடும், எல்லாம் மாறிடும், என் இயேசுவாலே எல்லாம் மாறி. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? சொல்லுங்க வாயை திறந்து. மாறிடும், எல்லாம் மாறிடும், என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். அவர் ஆடையை தொட்ட மாத்திரத்தில் பெரும்பாடு நீங்கிற்றே. ஆதியும் அந்தமும் ஆனவராலே அந்த காரணம் நீங்கிற்றே. அவர் ஆடையை தொட்ட மாத்திரத்தில் பெரும்பாடு நீங்கிற்றே. ஆதியும் அந்தமும் ஆனவராலே அந்த காரணம் நீங்கிற்றே. கட்டுகள் உடைந்ததே, கவலைகள் நீங்கிற்றே. கட்டுகள் உடைந்ததே, கவலை. எல்லாரும் சொல்லுமா? மாறிடும், ஓ மாறிடும், எல்லாம் மாறிடும். கைகளை உயர்த்தி நேசுவாலே, என் நேசுவாலே எல்லாம் மாறி. இந்த சூழ்நிலைகளும் மாறும், ஓ மாறிடும், எல்லாம் மாறிடும், என் நேசுவாலே எல்லாம் மாறிடும். இறையாது என்று சொன்னாரே, திரைக்கடல் அடங்கிற்றே. அமைதலாயிரு என்றாரே, அலைகளும் ஓய்ந்ததே. இறையாது என்று சொன்னாரே, திரைக்கடல் அடங்கிற்றே. அமைதலாயிரு என்றாரே, அக்கடல். நம்பிக்கை பிறந்ததே, பயங்கள் பறந்ததே. நம்பிக்கை பிறந்ததே, மாறிடும், எல்லாம் மாறிடும், என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். மாறிடும், பயம் மாறிடும், என் இயேசுவாலே எல்லாம். எல்லாரும் சொல்லுவோமா? மாறிடும் வியாதி, ஓ மாறிடும், வியாதி மாறிடும், என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். மாறிடும், கடன் மாறிடும், என் இயேசுவாலே கடன் மாறிடும். லாசருவே, லாசருவே நீ எழுந்து வா என்று சொன்னாரே. மரித்த லாசர் கல்லறை விட்டு எழுந்து வந்தானே. லாசருவே நீ எழுந்து வா என்று சொன்னாரே. மரித்த லாசர் கல்லறை விட்டு, ஓ அழுகுரல் நின்றதே, ஆனந்தம் வந்ததே. அழுகுரல் நின்றதே, ஆனந்தம். எல்லாரும் சொல்லுவோமா? மாறிடும், ஓ மாறிடும், இவ்வாழ்வு மாறிடும், வாழ்வு மாறிடும்,
என் இயேசுவாலே என் வாழ்வு மாறிடும். என் நிலைமை மாறிடும். இந்த நிலைமை மாறிடும். என் இயேசுவாலே நிலைமை மாறிடும். சொல்லுங்க, மாறிடும். வியாதி மாறிடும். என் இயேசுவாலே வியாதி மாறிடும். ஓஹோ, மாறிடும். எல்லாம் மாறிடும். எல்லா காரியங்களும் இந்த வேளையில தேவன் மாற்றிக் கொண்டிருக்கிறார் உங்க வாழ்க்கையில. எல்லாரும் சொல்லுமா, மாறிடும். ஓ, மாறிடும். எல்லாம் மாறிடும். என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். எல்லா கரங்களை தட்டுமா உற்சாகமாக. எல்லா கரங்களை தட்டுங்க. எல்லாரும் சொல்லுங்க வாய்களை திறந்து, என் தேவனாலே வியாதி மாறிடும். என்னுடைய நிலைமை மாறிடும். என்னுடைய சூழ்நிலைகள் மாறிடும். என்னுடைய வறுமைகள் மாறிடும். என்னுடைய சிந்தனைகள் மாறிடும். என்னுடைய நிலைமை மாறிடும். முற்றிலுமாக என் வாழ்க்கை மாறிடும். இந்த வேளையில வாய்களை திறந்து சொல்லுவோமா? ஓ அல்லேலூயா ரதரமதரப ஷெகதரப. எல்லாம் எழுந்து நின்று நம்ம தேவனை ஆராதிப்போமா? எல்லாம் சொல்ல போறீங்க வாய்களை திறந்து. என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவோ பேர் எவ்வளவோ கடன் பிரச்சனைகளை சிக்கி கொண்டு இருக்கிறீங்க. இந்த வியாதியினால, வறுமையினால, வேலை வாய்ப்புகள் நிறைய பேர் இழந்து வறுமையில, கடன் பிரச்சனைகள் எத்தனையோ பேர் சிக்கி கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவோ பேர் சமாளிக்க முடியாம மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் இந்த வேலையில சொல்ல போறீங்க, மாறிடும். எல்லாம் மாறிடும். என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஓ, மாறிடும். எல்லாம் மாறிடும். என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். எல்லாம் மாறிடும். என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். இவ்வாழ்வு மாறிடும். என் இயேசுவாலே இவ்வாழ்வு மாறிடும். இறையாது என்று சொன்னாரே, திரைக்கடல் அடங்கிற்றே. அமைதலாயிரு என்றாரே, அலைகளும் ஓய்ந்ததே. இறையாது என்று சொன்னாரே, திரைக்கடல் அடங்கிற்றே. அமைதலாயிரு என்றாரே, அலைகளும் பயங்கள், ஓஹோ பயங்கள் பறந்ததே. நம்பிக்கை பிறந்ததே, பயங்கள் பறந்ததே. மாறுதே எல்லாம், ஓ மாறுதே, எல்லாம் மாறுதே. என் இயேசுவாலே எல்லாம் மாறுதே. துக்கம் மாறுதே. என் இயேசுவாலே எல்லாம் மாறுதே. கடன் மாறுதே. என் இயேசுவாலே கடன் மாறுதே. என் நிலைமை மாறுதே. என் இயேசுவாலே எல்லாம் மாறுதே. எல்லாரும் சொல்லுங்க, மாறுதே. வறுமை மாறுதே. என் இயேசுவாலே வறுமை மாறுதே. என் சிந்தை, ஓ மாறுதே. சிந்தை மாறுதே. என் இயேசுவாலே சிந்தை மாறுதே. அவர் ஆடையை தொட்ட மாத்திரத்தில் பெரும்பாடு நீங்கிற்றே. ஆதியும் அந்தமும் ஆனவராலே அந்தகாரம் நீங்கிற்றே. அவர் ஆடையை தொட்ட மாத்திரத்தில் பெரும்பாடு நீங்கிற்றே. ஆதியும் அந்தமும் ஆனவராலே கட்டுகள் உடைந்ததே. கவலைகள் நீங்கிற்றே. கட்டுகள் உடைந்ததே. கவலைகள், எல்லாரும் சொல்லுமா? மாறுதே. எல்லாம் மாறுதே. என் இயேசுவாலே எல்லாரும் ஒரு விசுவாசத்தோட சொல்லுமா? ஓஹோ மாறுதே. கடன் மாறுதே. என் இயேசுவாலே எல்லாம் மாறுதே. என் சூழ்நிலை, ஓ மாறுதே. என் சூழ்நிலை மாறுதே. என் இயேசுவாலே எல்லாம் மாறுதே. நிலைமை மாறுதே. என் இயேசுவாலே எல்லாம் மாறுதே. எல்லாரும் சொல்லுங்க, மாறுதே. இந்த வியாதி ஆண்டவர் எடுத்து போட போகிறார். உங்க வாழ்க்கையிலையும், உங்க குடும்பங்கள்லையும்,
உங்க பிள்ளைகள் மத்தியிலையும் இந்த வியாதி ஆண்டவர் எடுத்து போட போகிறார். ஓ மாறுதே, எல்லாம் மாறுதே. வாட் எவர் மே பி தி சிச்சுவேஷன், உலகத்துல என்ன காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் இந்த வேளையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். எல்லாரும் வாயிலை திறந்து சொல்லுவீங்க. நீங்க உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக தேவனிடத்தில் இந்த வேளையில நீங்க கேட்டீங்கன்னா தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஓ இறையாதே என்று சொன்னாரே, திரைக்கடல் அடங்கிற்றே, அமைதலாயிரு என்றாரே. ஓ இறையாது என்று சொன்னாரே, திரைக்கடல் அடங்கிற்றே, அமைதலாயிரு என்றாரே. அலைகளும் ஓய்ந்ததே, பயங்கள் பறந்ததே, பயங்கள் பறந்ததே, என் வாழ்வில் நம்பிக்கை பிறந்ததே, பயங்கள் பறந்ததே. நம் எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுமா, மாறுதே மாறுதே, எல்லாம் மாறுதே. என் தகப்பனால என் இயேசுவாலே எல்லாம் மாறுதே மாறுதே. என் சிந்தைகள் சிந்தை மாறுதே, என் இயேசுவாலே எல்லாம் மாறுதே மாறுதே. வறுமை மாறுதே, என் இயேசுவாலே எல்லாம் மாறுதே மாறுதே, எல்லாம் மாறுதே, என் இயேசுவாலே எல்லாம் மாறு. எல்லாம் கரங்களை தட்டுங்களா உற்சாகமா. ஓ மாறுதே, எல்லாம் சொல்லுங்க வாயில திறந்து. என் தேவனின் வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நான் உலகத்துல நடக்கிற காரியங்களை பார்க்காம தேவன் ஏன் வாழ்வில் என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார் என்றதை நான் பார்க்க போகிறேன். இந்த வேளையில் ஒரு மாற்றத்தை தேவன் உண்டாக்குவார். ஓ உலகமே வறுமைக்குள்ளாக ஆட்கொள்ளப்பட்டிருக்கிற இந்த வேளையில தேவனின் அற்புதமாக நடத்துகிறாரு, தேவனின் அற்புதமாக நடத்துகிறாரு. அப்பா உங்க தயவு பெருசுப்பா, உங்க கிருபையினால என்னை நடத்தி கொண்டிருக்கிறீங்க, உங்க காருண்யத்தால என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்கப்பா நீங்க. ஓ ராதாராமா ஷேகதாராதாராமா. ஓ அல்லேலூயா, நன்றி. மாறுதே, எல்லாம் மாறுதே, என் இயேசுவாலே எல்லாம் மாறுதே. எல்லாரும் சொல்லுங்களேன். ஓஹோ மாறுதே. முதல்ல இந்த சிந்தை மாறுதே, என் இயேசுவாலே எல்லாம் மாறுதே. ஓஹோ மாறுதே, என் வாழ்வு மாறுதே, என் இயேசுவாலே எல்லாம் மாறுதே. எல்லாரும் சொல்லிக் கொண்டு இருப்போமா இந்த வேளையில? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. மாற்றத்தை உண்டு பண்ணும் தேவனாக அவர் இருக்கிறார். என் வாழ்வில் மாற்றத்தை உண்டு பண்ணும் தேவனாக அவர் இருக்கிறார். ஓம் அல்லேலூயா ரதமஷகதரதரபா. ஓ அல்லேலூயா. எல்லாம் பிரசன்னத்தை உணர்ந்து வாயிலை திறந்து எல்லாம் பேசுங்க அந்நிய பாஷைகள. ஓ ரதமதரமஷகதரதரபதரகதரபா. என்னுடைய சிந்தையை மாற்றுங்கப்பா, என்னுடைய சிந்தையை மாற்றுங்கப்பா. உலகத்தார் மாதிரி நான் யோசிக்காம உம்முடைய பிள்ளையை போல அவங்க மேல நம்பிக்கை வைக்கணும்ப்பா. என்னுடைய சிந்தையில ஒரு மாற்றத்தை தாங்கப்பா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தாங்கப்பா. ஓ ராமதாராஷேகனமா. ஓ இந்த வேளையிலையும் அற்புதமாக நடத்துறீங்கப்பா. இந்த இரண்டாவது இந்த வேவ்ல எவ்வளவு அழகாக நடத்தி கொண்டிருக்கிறீங்க, எவ்வளவு அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறீங்கப்பா. தேசத்தின் தலைவர்களை நீங்க உங்க வழியில மாற்றுங்கப்பா. தேசத்தின் தலைவர்களோட மனதை நீங்க மாற்றுங்கப்பா. தேசத்தின் தலைவர்கள் சிந்தையில ஒரு மாற்றத்தை நீங்க உண்டு பண்ணுங்கப்பா. எல்லாம் வாயிலை திறந்து சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கைக்காகவும் இந்த தேசத்தின் நண்பர்களின் வாழ்க்கைக்காகவும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா. ஓ அப்பா, தேசத்தின் தலைவர்களோட வாழ்க்கையில நீங்க ஒரு மாற்றத்தை தாங்கப்பா. ஓ இந்த இந்திய தேசத்துல ஒரு மாற்றத்தை தாங்கப்பா. எல்லாத்திலும் லாபம் சம்பாதிக்காம ஜனங்களுக்காக எல்லாம் செய்யணுமாப்பா. என்னுடைய தேவன் அற்புதத்தை செய்வார். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக என் தேவன் செய்வார். என் ஜெபங்களுக்கு தேவன் பதில் தருவார். என் ஜெபங்களுக்கு தேவன் பதில் தருவார். ஓ
என் எதிர்பார்ப்பிற்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்பிற்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீர். எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஓ யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஆராதனை, ஓ ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, நான் தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீ. அப்பா நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாமே. யெகோவா ஈரே, நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். கையில உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை. ஓரதரமதரமரதரபஷகதரதரம, ஓரிதலமதரபதரகதரமரிம, ஓரிதரமதரபகதரபஷகதரம. ஆராதனை, ஆரா ஓரிமலதரமதரபஷ, ஆராதனை உமக்கே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை. ஓ எல்லாம் கைகளை உயர்த்தி ஆராதனை சொல்லுவோமா? ஆராதனை, ஆராதனை ஒருவருக்கே ஆராதனைப்பா. ஓ அல்லேலூயா. உமக்காக, ஓ உமக்காக நான் இருக்கிறேன்ப்பா, உமக்காக நான் வாழ்கிறேன். ஓ எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. சொல்லுங்களா வாயிலை திறந்து. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே, எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன்,
அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன். அழுகுரல் எல்லாரும் சொல்லுங்களேன். குனிந்து தூக்கினீர், என்னை பெரியவன் ஆக்கினீர். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர். உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர். உமது காருண்யத்தால் எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுமா. ஓ குனிந்து தூக்கினீரே, என்னை பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே அப்பா, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நான் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காயப்பா. நான் துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன். என் அழுகுரலை கேட்ட தெய்வம் அப்பா. நீங்க என்னை குனிந்து தூக்கி இந்த நிலைமையில நீங்க நிறுத்தி வச்சிருக்கிறீங்க. இதே போல என் வாழ்க்கையில எந்த துயரங்கள் வந்தாலும், எந்த துன்பங்கள் நேர்ந்தாலும் அப்பா, உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன் அப்பா. உம்மை நோக்கி நான் சத்தமிட்டு கூப்பிடுவேன் அப்பா. நீங்க எனக்கு செவி கொடுப்பீங்க. இந்த வேலையை உங்க பாதத்தில் நாங்க தரோம் அப்பா. எங்க வாழ்க்கையிலும் ஒரு மாறுதல், இந்த தேசத்திலையும் ஒரு மாறுதல், எங்க சூழ்நிலைகளையும் ஒரு மாறுதலை நீங்க கொண்டு வாங்க அப்பா. எல்லா மாற்றங்களும் பெர்மனண்டாக மாறுறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. எதுவுமே ஒரு சாதாரணமான காரியங்களா டெம்பரவரியா இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை எங்க வாழ்க்கையில நீங்க செய்யுங்கப்பா. எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. உங்களுடைய வார்த்தை மூலமா நீங்க இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். Our God is a good God. அவருடைய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். I thank God for His grace and for His mercies. நம்மை மட்டுமாய் பாதுகாத்து ஜீவன் சுகபலனோடு இந்த நாளில் அவருடைய சமூகத்தில் நாம் வருவதற்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். So He has made it possible for us to come here and be in His presence with complete health. அல்லேலூயா. Hallelujah. சந்தோஷமா இருக்கீங்களா? Are you all happy? இந்த நாளில் நான் விடுவிக்கப்பட்டேன் என்கிற ஒரு செய்தியை நாம் சிந்திக்க போகிறோம். So this day we are going to meditate on the topic I am delivered. நான் விடுவிக்கப்பட்டேன். I am delivered. எல்லாம் சொல்லுங்க. Can you நான் all say it with me? விடுவிக்கப்பட்டேன். I am delivered. எல்லாம் சத்தமா சொல்லலாமா? Can we all say it out loud? முகக்கவசம் எல்லாம் போட்டுக்கிட்டே சொல்லுங்க. You can wear your face mask. வாலிபர்கள் என்ன நினைக்கிறாங்க? நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. What the young people think is that they think they don't have the need to wear the face mask. உண்மையிலேயே நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க. It is true that you won't be affected, ஆனா நீங்க மற்றவங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பீங்க. but you can be a carrier. அதுக்காக தான் நீங்க போடணும். And that is why you have the need to wear the face mask. அதனால எனக்கு ஒன்றும் பண்ணாதே, நிச்சயமா உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. You can say it won't affect me, for sure it won't affect you. ஆனா அடுத்தவங்களுக்கு நீங்க உதவி செய்யணும்னா நீங்களும் மாஸ்க் போடணும். But if you are considerate towards the people around you, you should be wearing your masks. நன்றி. Thank you. நான் விடுதலை பெற்றேன். I am delivered. சொல்லுங்க, நான் விடுதலை பெற்றேன். Can you say it with me? I am delivered. நான் விடுதலை பெற்றேன். I am delivered. தாவீதை பற்றி தான் இந்த காலையிலே நாம் படிக்க போகிறோம். So this morning we're going to speak about David. 3 காரியங்கள் சொல்றார். சிங்கத்தின் கையிலிருந்தும் கரடியின் கையிலிருந்தும் நான் விடுதலை பெற்றேன். அது அவருடைய முதல்
நம்ம கொடுக்கிறதான நல்ல செய்தி. So we are going to read about three things, but the first thing is that I was delivered from the lion and the bear. ரெண்டாவது அவர் சொல்லுகிறார், என்னிலும் பலத்த சத்ருவின் கையிலிருந்து நான் விடுதலை பெற்றேன். And secondly, he says, I was delivered from an enemy who is much stronger and mightier than me. மூன்றாவது, எல்லா பயத்திலிருந்தும் நான் விடுதலை பெற்றேன் என்று சொல்லுகிறார். And thirdly, he says, I was delivered from all my fears. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. So praise be to the holy name of our Lord. அன்பு சகோதர சகோதரிகளே, தாவீது எவ்விதமாக விடுதலை பெற்றார் என்று நாம் பார்க்கிறோம். So here we see how David was delivered. முதலாவது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எல்லாரும் திருப்புங்க. 1 சாமுவேல் 17:34 நான் படிக்கிறேன், நீங்கள் கூட சேர்ந்து படிங்களேன். So we're going to read the verses from 1 Samuel 17 and verses 34. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் இந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே இருப்பாராக என்றான். So it says, but David persisted, I have been taking care of my father's sheep and goats. He said, when a lion or bear comes to steal a lamb from the flock, I go after it with a club and rescue the lamb from its mouth. If the animal turns on me, I catch it by the jaw and club it to death. I have done this to both lions and bears, and I'll do it to this pagan Philistine too, for he has defied the armies of the living God. The Lord who rescued me from the claws of the lion and the bear will rescue me from this Philistine. Saul finally consented. All right, go ahead, he said, and may the Lord be with you. அன்பானவர்களே, தாவீதனுடைய அறிக்கை இங்கே இருக்கிறது. So my dear people, here we see the declaration of David. சின்ன குழந்தையிலேருந்து நம்ம படித்த சாதாரண கதைகள் போல இவைகள் தோன்றுகிறது. So most of the times it seems as stories that we learned as children. உண்மைதான், It is true. இந்த பகுதியை எடுத்து படித்தாலே இது எனக்கு தெரியுமே என்கிற எண்ணம் தான் எல்லாருக்குமே வரும். So every time we read this portion of the scripture, we might think we know this already. ஆனால் அதில் ஏதாவது நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று படிக்கலாம். So now we have to read it in a way that we should learn something out of it. அங்கே சவுலிடத்திலே தான் யுத்தத்திற்கு போக தன்னை அனுப்பும்படியாக தாவீது மிகவும் விரும்பி கேட்கிறார். So here David persisted Saul so that he would send him to war. முழு இஸ்ரவேலும் பயப்படுகிறார்கள். So the whole of the Israelites are scared of Goliath. ஆனால் ஒரு மனிதன், அதுவும் ஒரு சின்ன பையன், தான் யுத்தத்திற்கு போகிறேன் என்று தைரியமாக கேட்கிறான். But one man, that too a young boy, is very courageous and he wants to go to the battle. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாரும் பயப்படுகிறார்கள். Everybody is scared. ஆனால் ஒரு சிறு பையன் பயமின்றி தான் யுத்தம் செய்ய ஆயத்தம் என்று அறிக்கை செய்கிறான். But one young boy says that he is not scared, but he is bold enough to go for the battle. Praise the Lord. Praise the Lord. எல்லாரை போலவே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது. So we shouldn't think that we have to be like others. ஆமென். Amen. நான் வித்தியாசமாய் இருக்க வேண்டும் என்று நினைக்க You should வேண்டும். always think that you have to be different from others. நான் வித்தியாசமாக வாழ வேண்டும் என்று நினைக்க You வேண்டும். have to think that I have to live different from நான் others. வித்தியாசமாக காரியங்களை செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். You have to think that you have to do things differently than others. ஆமென். ஆமென் சொல்லலாமா? Can we all say amen to நான் this? வித்தியாசமா செய்வேன்னு சொல்றீங்களா? Can you all say I'm going to do it differently? எல்லாரும் மாதிரியே நான் இருக்க மாட்டேன்.
You have to say, I'm not going to be like others. நான் வித்தியாசமா இருப்பேன். I'm going to be different. இந்த நாட்கள்ல நீங்க நிறைய வித்தியாசமான ஆட்களை பார்க்கலாம். So during these times you can see a lot of different people. ஒரு இப்ப நாட்டுல ஆக்சிஜன் பற்றாக்குறை என்று சொன்ன உடனே ஒரு மனுஷன் வித்தியாசமா ஒரு காரியத்தை செஞ்சு உடனே பெரிய ஆள் ஆயிடுறார். So as soon as we hear that there is a lack of oxygen in the nation, a man did something peculiar and he became famous. அந்த ஆளுக்கு இருந்த 20 லட்சம் ரூபாய் காரை வித்து 20 லட்சத்தையும் ஆக்சிஜன் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்து உதவி செஞ்சு தான் ஒரு பெரிய வித்தியாசமான ஆளுன்னு காட்டிடுறார். So he sold his 20 lakh worth of rupees car and he bought oxygen for that money and he gave it out to the people. He did something peculiar and he stood out. Praise the Lord. Praise the Lord. தாவீது ஒரு வித்தியாசமான பையன் தான். David was also a different man. எத்தனை பேருக்கு வித்தியாசமா இருக்கணும்னு ஆசை How இருக்கு? many of you want to be different? 10ல 11 இல்லாம நான் ஒரு தனி நபரா ஒரு சிறப்பு வாய்ந்த நபரா இருக்கணும்னு நினைக்கணும் எப்போ. You should always think that I shouldn't be one among the 10 or one among the crowd, but I should be different. I should be standing out of the crowd. அப்படித்தான் அவன் நினைத்தான். That is what he thought. ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் பயப்படுகிறார்கள். Thousands of soldiers in the army are scared and they are fearful about this Philistine. எந்த விதமான ராணுவ அனுபவங்களும் இல்லாத ராணுவ பயிற்சி இல்லாத ஒரு இளம் வாலிபன் தன்னை யுத்தத்திற்கு போக அனுப்ப வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் கேட்கிறான். But there was a young boy who had no training in the army, without any army background. He wants to go to the war and he persisted the king to do it. எங்கே ராஜா தன்னை நிராகரித்து விடுவாரோ என்று அவன் பயப்படுகிறான். So now he was hesitated because maybe the king would not accept him to go there. ராஜாவை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்ததே ஒரு பெரிய அற்புதமான விஷயம். It is a miraculous thing for David that he got the chance or the opportunity to meet Saul. Praise the Lord. Praise the Lord. ஒரு சாதாரண ஆளை பார்த்தாலே நம்ம பேச வேண்டிய விஷயத்தையே மறந்துடுவோம். So we would forget to speak what we had in our minds even when we meet someone so ordinary. விசுவாசிங்க முன்னால வந்து சாட்சி சொல்றாங்களே அந்த கதை தான். So it is just like how when the believers come in the front of the church and give their testimony. சாட்சிக்கு மைக்க வாங்குனாங்கன்னா மொத்தமே மறந்துட்டு நின்னுட்டு இருப்பாங்க சிலர். So when the believers come in the front and get the mics from us to tell their testimony, they forget everything. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தருக்கு நன்றி. They'll say praise be to God. கர்த்தர் ரொம்ப நல்லவர். I'm thankful to God. கர்த்தர் அற்புதமானவர். They'll say God is wonderful. என்னதான் சொல்ல வராங்கனே நமக்கு தெரியாது. We can't understand what they are trying to say. பிரச்சனை என்ன? What is the reason? What is the problem? இந்த கூட்டத்தை பார்த்த உடனே மைக்ரோஃபோனை கையில பிடிச்ச உடனே அவர்கள் பயந்து போய் விட்டார்கள். As soon as they saw the crowd, as soon as they are holding the microphone, they forgot everything. ஆனாலும் ஒரு சின்ன பையன் But he was a small boy. ராஜாவினிடத்தில் பேசுகிறான். He is now speaking with the king itself. இது ஒரு பெரிய விஷயமா இல்லையா? Don't you think it's a big thing? 17 வயசு பையன் ராஜா கிட்ட போய் பேச முடியுமா? Do you think a 17-year-old boy can speak with a king? ராஜா கிட்ட பேசுறான். Now he speaks with a king. ராஜா இவனிடத்துல பேச விரும்பவில்லை. So now the king didn't want to speak with David. காரணம் எல்லா பெரிய மனிதர்களும் அமைதியா இருக்கிறார்கள். Because all the great people are quiet and calm. இந்த சின்ன பையன் ரொம்ப துள்ளி குதிக்கிறான். This small boy is excited. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Say hallelujah. பெரிய மனிதர்கள்லாம் அமைதியா இருக்கிறாங்களே என்று நினைக்காதீர்கள். நீங்கள் பெரிய மனிதர்களா இல்லாவிட்டாலும் உங்களால் என்ன செய்ய முடியும் என்று யோசியுங்கள். So you shouldn't think all the great people or the wise people around me are quiet, but still you should always try to do the things that you are good at. யோசிப்பீங்களா? ஆமென் சொல்லுங்க. Will you think like that? அல்லேலூயா. இந்த சின்ன பையன் யோசித்தான். So this young boy he thought like that. ஒருவேளை தன்னை ராஜா நிராகரித்து விடுவாரோ என்பதற்காகத்தான் கதை சொன்னான். So he gave in all the stories to the king because he thought the king would neglect him. தன்னுடைய பெருமையை பேசுவதற்காக இல்லை. He was not trying to boast about himself. அது அங்கே தேவைப்பட்டது. It was needed there. தன்னுடைய பலம் என்ன, தனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபை என்ன என்பதை பேச வேண்டிய இடத்தில் அவன் பேசினான். So he spoke about his strength and he spoke about the grace of God upon him in the place that needed it or the place that demanded it. தேவையில்லாத இடத்துல உங்களை பத்தி அதிகமா பேசுனீங்கன்னா அதுக்கு பேரு பெருமை. So if you're going to speak about yourself in unnecessary places, I'm telling you that is boasting. தேவைப்படுற இடத்துல
நீங்க பேசுனீங்கன்னா அது அவசியம் பேசத்தான் வேண்டும். But if you're going to speak about the strength or the might or the wealth that you have in the necessary places, Hallelujah. it is needed and you have to do it. யாருமே கேட்காமலேயே சிலர் தாங்க கதையெல்லாம் சொல்லுவாங்க. Some people, even without asking, they'll speak about all their stories. தேவையே இல்லாம எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. Even without any idea, even without any necessity, they'll be speaking about everything. பெருமைப்படுத்துவதற்காக தாவீது பேசவில்லை. So here David wasn't trying to praise himself. தான் எங்கே நிராகரிக்கப்பட்டு விடுவோமோ என்பதற்காக பேசுகிறார். So he was speaking all this because he didn't want to be neglected. அவன் என்ன நினைக்கிறான்? What did he think? தன்னுடைய தனிப்பட்ட வெற்றி இப்பொழுது பொதுவான ஒரு வெற்றியாக மாறும் என்று விசுவாசிக்கிறார். So he thought that his personal victory will soon become a public victory. அல்லேலூயா சொல்வோமா? Can we say hallelujah? அவனுடைய தனிப்பட்ட வெற்றி இப்பொழுது ஒரு பொதுவான இடத்திலே வெற்றியாக மாறப்போகிறது என்று அவன் நம்புகிறான். So he believed and he hoped that his personal victory is going to soon become a public victory. ஆகவே தான் சொல்லுகிறான், நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன், அப்பொழுது ஒரு சிங்கம் வந்தது, ஒரு கரடி வந்தது, இவைகளை எல்லாம் ஆட்டை பிடித்து கொண்டு போய் விட்டது. நான் பின்தொடர்ந்து போய் அவைகளை அடித்து கொன்று ஆட்டை அவைகளின் வாயிலிருந்து காப்பாற்றினேன். So that is why David said, I have been taking care of my father's sheep and goats. When a lion or a bear came to steal a lamb from the flock, I go for it with a club and rescue the lamb from its mouth. தேவனை நீங்கள் எப்படி விசுவாசிக்கலாம்? உங்கள் அன்றாட வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த மாறாத அதிசயங்களை நம்புங்கள். So how can you believe in God and grow your faith in God is when you believe in all the things that he has done for you in the அன்றாட past. வாழ்க்கையில் அற்புதங்களை பார்க்கிறீர்கள் அல்லவா? So do you see miracles in your everyday life? ஹalleluya. Say hallelujah. அன்றாட வாழ்க்கையில் அற்புதம் பார்க்கிறோம். So we see miracles in our everyday life. முந்தியெல்லாம் நாம் வருஷத்துல ஒரு முறை ஆலயத்துல கூடி 31ஆம் தேதி டிசம்பர்ல நன்றி சொல்வோம் ஆண்டவருக்கு. So before all this we used to come together on 31st of December and we used to thank God for everything he has done. இப்ப நாம 22ஆம் தேதி படுத்து 23ஆம் தேதி காலையில முழிச்ச உடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். ஏன்னா இன்னொரு நாள் நம்ம இருக்கிறோங்கிறதே நமக்கு ஆச்சரியமா இருக்கு. But now when we sleep last night and wake up in the morning, we thank God that we have survived the day and we have got a new day. யாமாதானா இல்லையா? Am I telling the truth or not? இன்னொரு நாள் நான் இருக்கிறேனா? So you are surprised that you are living another day. சளியும் காய்ச்சலும் இல்லாம நான் இருக்கிறேனா? I am living another day without any cold or fever. இன்ஃபெக்ஷன் இல்லாம நான் இருக்கிறேனா? So am I living another day without any infection? ஹalleluya. Hallelujah. அப்ப நான் என்ன விசுவாசிக்க வேண்டும்? So what should I believe? தேவனுடைய அதிசயங்களை நான் விசுவாசிக்க I வேண்டும். should believe in the miracles of God. Praise the Lord. Praise the Lord. அதை அவன் நினைவு கூர்ந்திருக்கிறான். So now he reminded himself about அந்த it. மனிதன் எப்படி இருக்கிறான்? So how was he? இந்த சிங்கமும் கரடியும் ஆட்டை பிடித்து கொண்டு போன போது அதை அவன் பார்த்தான். So this man, he saw when this lion and this bear came to steal a lamb and took it away from him. அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. முதலாவது அவன் விழிப்பாய் இருந்தான். The first thing is that he was vigilant. ரொம்ப விழிப்பாய் இருந்தான். He was vigilant. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் விழிப்பாய் இருங்கள். அதுதான் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம். In your lives you got to be vigilant. That is one of the first things that you have to do. வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? What is happening in my life? குடும்பத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? What's happening in my family? பிள்ளைகளிடத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? What's happening with my children? நம்முடைய சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது? What's happening around me? ஆமென் சொல்லுங்கள். Say amen. அவன் விழிப்பாய் இருந்தான். He was vigilant. தன்னுடைய கையிலே ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை அவன் மிக மிக கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். So he was very careful about the responsibility that was bestowed upon him. ஒருவேளை அவனுடைய மந்தையிலே 1000 ஆடுகள் இருந்திருக்கலாம். Maybe there was 1000 sheep and goats. ஒரு ஆடு அங்கே ஒரு சிங்கத்தினால் களவாடப்பட்ட பொழுது அவன் அதை கவனிக்கிறான். He was able to note when one sheep was taken away from the flock by a lion. Amen. கவனமாயிருங்கள். You have to be very careful. மிக மிக விழிப்பாயிருங்கள். You have to be really vigilant. இப்பொழுது அவன் சொல்லுகிறான், So now he's saying, நான் அதை தொடர்ந்து போய். He said, I went after it. ஆமென் சொல்லுங்க. Amen. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Say hallelujah. ஹalleluya. Hallelujah. உங்க வீட்டுக்கு வந்து உங்க தோட்டத்துக்கு வந்து ஒரு சிங்கம் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிக்கிட்டு போயிருச்சு அப்படின்னா நீங்க மிச்சம் இருக்கிற ஆட்டெல்லாம் பாதுகாக்கணும்னு நினைப்பீங்களா? இல்ல அந்த சிங்கத்துக்கு பின்னால போலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா? So if a lion comes into your garden or your field and takes away one of the sheep, will you go after that one sheep or will you try to protect the sheep that are left? என்ன செய்வேன்?
what will I do? முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன். I will kneel down and thank God. ஆண்டவரே ரொம்ப நன்றி. I'll say, God, I thank you. நல்லவேளை ஒரு ஆடோட போச்சு. Thank God it was only one sheep. போயிட்டு போட்ட ஆண்டவரே. Let it go. அந்த பாழா போன சிங்கம் அது நாசமா போட்டோம். So and I will curse the lion. ஒரு சாபம் போட்டு அதை விட்டுட்டு இருப்பேன் நான். And I would have cursed the lion and left it like that. அவன் என்ன பண்றான்? But what did David do? அது பின்னாலேயே போறான். He went after it. போவீங்களா நீங்க சிங்கத்துக்கு பின்னால போவீங்களா? Will you be able to go after it? போவங்கறவங்க கை தூக்குங்க. If you can say, I'll go after it, lift up your hands. ஒருத்தர் கை தூக்குறார். சிங்கம் வந்தா தான் தெரியும். ரொம்ப கஷ்டம். பரவாயில்ல உங்க தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆனா சிங்கத்துக்கு பின்னால அவன் போறான். So I really appreciate your courage, but this man really went after a lion. Hallelujah சொல்லுங்க. Say hallelujah. Praise the Lord சொல்லுங்க. Praise the Lord. Amen. Amen. நமக்கு என்ன இருக்கணும்? What should we have? ரொம்ப ஒரு கரிசனை இருக்கணும். We should have this concern. அந்த கரிசனை தான் அவனை சிங்கம்னு கூட பார்க்காம அது பின்னால போக வச்சுச்சு. So only the concern towards the sheep made him go after a lion even though it was a scary பல animal. நேரங்கள்ல ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்ற அது எப்படி ஒரு பெரிய பலசாலி மாதிரி அதை ஆக்ட் பண்றத பார்த்திருக்கீங்கல்ல. So have you seen the mother hen acting like a strong bird just to protect its chicks? நாய் வரும் கடிக்க. The dog will come to bite or take away the chicks. அப்படியே எழுந்து நிக்கும் அம்மா. The mother hen will stand up அது போடுற before the சத்தத்துல dog. அது நிக்கிற நிலையில நாய் மிரண்டு ஓடும். So now this hen will be shouting like anything, the dog will run away Hallelujah from it. சொல்லுங்கம்மா. Say hallelujah. Praise the Lord. Praise the Lord. அந்த மாதிரி தான் தாவீதுக்கு ஒரு அம்மா மாதிரி ஒரு பாச உணர்வு. Just like that, David had this motherly love towards his அது flock. எப்படி ஆட்ட சிங்கம் பிடிக்கலாம்? So now David is like this. How can a lion take my sheep away நான் விட from me? மாட்டாத. I'm not going to let this lion go away. பைபிள் சொல்லுகிறது. The Bible says தொடர்ந்து போய் he went after it. அதை அடித்து. It says I go after it with a ஒரு club. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். We say an hallelujah. அதுதான் அவனுடைய தைரியம். That is his courage. சிங்கத்தை அடிக்கிற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருந்துச்சு. He's got the courage to club a lion. தைரியம் இருக்கிறவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். So if you have a courage like that, say hallelujah. சொல்ல மாட்டோம். We won't say it. வீட்ல இருக்கிற கரப்பாம்பூச்சி அடிக்கிறதுக்கு அடுத்தவங்கள தானே கூப்பிடுறோம் நம்ம. So we call others to even beat the roaches that is there in our house. ஒரு கரப்பாம்பூச்சி அடிக்கிறதுக்கே தைரியம் இல்லாத நம்ம சிங்கத்தை அடிப்பேன்னா அல்லேலூயா எல்லாம் கரெக்டா சொல்லிடுவோம். So we do not even have the boldness to beat the roaches that is there in our house. நான் என்ன சொல்லுகிறேன்? What I'm trying to say here, நமக்கு ஆண்டவருடைய ஜனங்கள் மீது ஒரு பாசம் இருக்க வேண்டும். we should always have a concern and love towards the அவர்களுக்கு people of எதிராக God. கிரியை செய்கிற பிசாசின் மீது நாம் ஒரு தாக்குதலை தொடுக்க வேண்டும். So we should always go against or wage a war against the people who try to come against the people of God. சாத்தானுக்கு எதிரான ஒரு தாக்குதல். A war against the Satan. நமக்கு பின்வாங்குகிற கால்கள் இருக்க கூடாது. So we should never try to go back. தைரியமாய் முன்னால் போகிற கால்கள் நமக்கு இருக்க வேண்டும். We should always have the courage to move forward. பைபிள்ல ஒரு சிங்கத்தை அடித்து, So in the Bible it says I clubbed the animal to death. அதன் வாய்க்கு நான் இந்த ஆட்டுக்குட்டியை காப்பாத்திட்டேன். So I rescued my lamb from its ஒரு mouth. அல்லேலூயா சொல்லலாமா? Can we say hallelujah? சிங்கத்தின் வாயில போனது வெளியே வருமா? So do you think something that went inside the lion's mouth can't யானை come வாயில out? போன கரும்பு மாதிரி. A sugar cane that went inside the elephant's mouth? யானை வாயில போன கரும்பு மாதிரி தானே இது. So just like the story where the sugar cane went into the ஆனா இவன் சொல்றானே அதை காப்பாத்திட்டேன். But he says I saved and தாவீதுக்காக rescued. நான் ஆண்டவரை துதிக்கிறேன். I thank God for David. ஆமென் சொல்லுங்க. Say amen. நீங்கள் ஒரு தாவீதா இருங்கள். You have to be a David. எவ்வளவோ மக்கள் பிசாசினால் பீடிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறார்களே, அவர்களை விடுவியுங்கள், அவர்களுக்காய் ஊழியம் செய்யுங்கள். Thousands of people are being caught by the devil. You have to pray for their deliverance. சாத்தானுடைய வாயிலிருந்து அவர்களை பிடுங்கி எடுங்கள். You have to bring that people out of Satan's mouth. அவருடைய பற்களிலிருந்து அவர்களை ரட்சியுங்கள். So you have to rescue them from his teeth. ஹல்லேலூயா. Hallelujah. நான் தப்புவித்தேன். So here he says I rescued the lamb. அது என்மேல் பாய்ந்த போது. So when these animals came on me. பாத்தீங்களா? இப்போ எங்க பாயுது? So now where does the animal come? நம்ம வீட்ல வளர்க்குற நாய்க்கு நம்ம நல்ல ருசியான எலும்புகளும் வச்சுட்டு
நம்ம ஏதாவது கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துட்டோம்னா நம்மளே கடிச்சிடும் அது. So even the dog that we have in our homes, if we keep good meat for us for it to eat, and then if we play with the dog, it will அத try to சாப்பிட bite us. விடாம கொஞ்சம் இரிட்டேட் பண்ணி பாருங்க. If you're going to irritate the dog, trying to அது உங்களை stop கடிக்க it from வந்துரும். eating, it will come to bite you. அப்படின்னா சிங்கம் எப்படி இருக்கும்? So then think how the lion will be. இப்ப ஆட்டுக்குட்டியை விட்டுருச்சு சிங்கம். So now the lion left the lamb. இப்ப இந்த தாவீது மேல பாயுது. So now the lion is turning over David. அன்பான விசுவாசிகளே, So my dear believers, நீங்க மக்களை காப்பாத்துற வேலையில இறங்குனீங்கன்னா உங்க மேல தான் சாத்தான் பாய்வான். so when you try to go into the work of rescuing people, the Satan will come on நீங்க you. நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க மேல சாத்தான் வந்து பாய்வான். So when you start praying properly, the Satan will turn over you. ஆண்டவரே கொரோனாவில இருந்து எல்லாரையும் ரட்சிங்க அப்படினா சாத்தான் உங்க மேல வந்து When பாய்வான். you're going to pray that Lord please rescue everybody from this COVID-19, the Satan is going to turn over you. அப்படி தான் செய்வான். That is how he is going to do. நீங்க அதுக்கு பயந்தீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. But if you are going to be scared of it, you Hallelujah, can't do சொல்லுங்க. anything. Say hallelujah. அதன் தாடியை பிடித்ததை கொன்று போட்டேன். So here he says, I caught it by the jaw and clubbed it to death. அந்த தாடையை பிடிச்சு அப்படியே கிழிச்சு கொன்றுட்டான். So he caught the animal by the jaw and he tore the jaw and he killed the animal. கைகளை உயர்த்தி காட்டுங்க. Lift up your hands and show me. Praise the Lord. Praise the Lord. என் கைகளுக்கு சாத்தானை மேற்கொள்ளும் அதிகாரம் உண்டு. My hands has got the power to overcome the Satan. எதிரியின் தாடையை கிழித்து போடும் பலம் என் கைகளுக்கு உண்டு. My hands has got the power to tear down the jaw of the enemy. ஆமென் சொல்லுங்க. Say amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த How many வார்த்தைகளை? of you believe these words? இது வெறும் வார்த்தைகள் அல்ல. These are not simply நீங்கள் words. விசுவாசியுங்கள் இந்த வார்த்தைகளை. You have to believe in these words. இப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? So now what does he say? நான் வேகமாக போகிறேன். I'm moving fast. எப்படி என்னுடைய மந்தைக்கு 2 மிருகங்கள் வந்து தொந்தரவு கொடுத்ததோ அதுபோல தேவனுடைய மந்தையாகிய இஸ்ரவேலுக்கு தொந்தரவு கொடுக்க வந்திருக்கிற 3வது மிருகம்தான் இந்த கோலியாத். So now David is trying to say to the king, just like how these 2 dangerous animals came to my flock and tried to steal the sheep away from me, this Goliath is just like that, a pagan, a Philistine trying to torture the Israelites. அல்லேலூயா. Say hallelujah. தாவீதை பொறுத்தவரை சிங்கமும் கரடியும் கோலியாத்தும் ஒன்றுதான். According to David, the lion, the bear and the Goliath are same. எங்கெல்லாம் ஆண்டவருடைய மந்தையை தாக்குவதற்காக மிருகங்கள் வருகிறதோ அவைகளெல்லாம் ஒரே ரகமான மிருகங்கள் தான். So wherever animals come to against the people of God, they are all the same kind. அது ஹிட்லரா இருக்கலாம், It can be Hitler, அது முசோலினியா can இருக்கலாம், be Mussolini, அல்லது அது வேறொரு ரஷ்யாவிலே வந்த சர்வாதிகாரிகளாக so இருக்கலாம், it can be dictators who are in Russia, அல்லது இந்தியாவிலே அப்படி வர வேண்டும் என்று நினைக்கிறவர்களாக இருக்கலாம். or it can be dictators who are trying to become dictators in எல்லாம் India. ஒரே ரகமான மிருகங்கள் தான். They are of same kind. ஆமென் சொல்லுங்க. You say amen. மிருகங்கள் தான். They are all of the same kind. கர்த்தருடைய சபைக்கு எதிராய் வரக்கூடிய எல்லாமே மிருகங்கள் தான். Everything that comes against the church of God are animals. அந்த மிருகத்தை பார்த்த மாதிரியே தான் கோலியாத்தையும் தாவீது பார்க்கறான். And just like that, just like how David saw the animals, he saw Goliath. அவன் சொல்றான், He said, என்னை எப்படி ஆண்டவர் இந்த சிங்கத்தின் கைக்கு கரடியின் கைக்கு தப்புவித்தாரோ அப்படியே கோலியாத்தின் கைக்கும் தப்புவிப்பார். so here he says, the Lord who rescued me from the claws of the lion and the bear will rescue me from this Philistine. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பயப்படாதீங்க. எதையும் கண்டு உங்க இருதயம் அஞ்சக்கூடாது. Your heart should not fear anything. ஆண்டவர் என்னை தப்புவிப்பார். The Lord will rescue me. இம்மட்டுமாய் தப்புவித்தார். He has rescued me so far. இனிமேலும் தப்புவிப்பார். He will rescue me even சிங்கத்தின் after வாய்க்கு this. தப்புவித்தார். He has rescued me from the claws of the கரடியின் lion. வாய்க்கு He தப்புவித்தார். has rescued me from the claws of the bear. வனாந்தரத்திலே என் தேவன் என்னோடு கூட இருந்தார். The Lord was with me in the wilderness. ஏலா பள்ளத்தாக்கிலும் என் தேவன் என்னோடு The கூட Lord was இருப்பார். with me in will be with me in the இந்த valleys. கோலியாத்தை நான் தோற்கடிப்பேன். I will somehow defeat this அந்த Goliath. நம்பிக்கை அந்த விசுவாசம் அவனுக்கு ரொம்ப பெருசா இருந்துச்சு. So he had this faith and he had this belief. அதை செய்து காட்டினான் அவன். He proved it. அவனுக்கு ஒன்று தெரியும். He knew one thing. தேவன்
தன்னை நிரூபணம் செய்வார் என்று அவன் நம்பினான். So he believed that God will prove himself here. உங்களை நீங்கள் நிரூபணம் செய்வதற்காக அல்ல, So you're not trying to prove yourself. தேவனுடைய வல்லமை நிரூபணம் செய்வதற்காக நீங்கள் நில்லுங்கள். So you have to stand so that you can prove the power of God. யுத்தத்திற்கு செல்லுங்கள், Go to the battles. போராடுங்கள். Go and fight in the battles. இஸ்ரவேலின் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று உலகத்துக்கு காட்டுங்கள். Show to the world how great the God of Israel is. எத்தனை பேர் காட்டுவீங்கம்மா? How many of you can do this? அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. கர்த்தர் உங்களை The ஆசீர்வதிப்பாராக. Lord will bless you. இரண்டாவது Secondly, சங்கீதம் 18 17 எடுத்துக்கங்க. Psalms 18 and 17. பாருங்க, சங்கீதம் 18ல 17 தாவீது விதமாய் சொல்றார், ரொம்ப நல்லா சொல்றார். என்னிலும் அதிக பலவான்களா இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். He rescued me from my powerful enemies, from those who hated me and were too strong for me. ஆமென். Amen. வசனம் எல்லாம் படிக்கலாமா? என்னிலும் அதிக பலவான்களா இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். You rescued me from my powerful enemies, from those who hated me and were too strong for me. சொல்லுங்க, ஆண்டவர் என்னை விடுவித்தார். You have to say, God rescued me. என்னிலும் அதிக பலவான்கள், The enemies who were too strong for me, பலத்த சத்துருக்கள், the enemies who hated me, அவர்கள் powerful கையில் enemies, இருந்து என்னை விடுவித்தார். He rescued me from their hands. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். Can we all thank our உங்களை God? விடுவித்தாரா? Did he deliver you? விடுவித்தாரா? Did he deliver you? என்னை விடுவித்தாரப்பா. He delivered me. அப்பா என்னை விடுவித்தார். He delivered me. சோத்திரம். Praise the Lord. என்னிலும் அதிக பலவான்கள். The enemies who are stronger than me. ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்துறார் தாவீது. He uses two பவர்ஃபுல் words here. enemy, strong enemy என்று ரெண்டு வார்த்தைகளை சொல்லுகிறார். So he said the first thing is that powerful enemies, and second thing is that enemies who are stronger than him. ஹalleluya. Hallelujah. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. அந்த இடத்திலே தாவீது எந்த ஒரு சம்பவத்தை மனதிலே வைத்திருந்திருப்பார் என்று பார்ப்போமானால் 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்திற்கு நாம் போகலாம். Let us turn our Bibles to 2 Samuel chapter 21. அங்கே. Maybe this might be the incident behind this scripture. 16 17 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாராவது ஒருத்தங்க படிக்கிறீங்களா? சிஸ்டர் படி. அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமான இஸ்பிபெனோப் என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். செரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். இப்பொழுது தாவீதின் மனுஷர் நிறைய இருக்கு, இப்ப அதெல்லாம் வேணா விட்டுறேன். So it just says like this, that Ishbi-benob, who was one of the sons of the giant, the weight of whose bronze spear was 300 shekels, who was bearing a new sword, thought he could kill David, but Abishai the son of Zeruiah came his aid and struck the Philistine and killed him. 15வது வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, தாவீது விடாய்த்து போனான். And in the later part of the 15th verse it says David grew faint. தாவீது விடாய்த்து போனான். David grew faint. சொல்லுங்க, தாவீது விடாய்த்து போனான். Tell this with me, David grew faint. முன்னால நிக்கிறவங்க பல நேரங்கள்ல களைச்சு போவாங்க. Sometimes the people standing in front of us, in the front will grow faint. Praise the Lord. Praise the Lord. முன்னால இருக்கிறவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. The people who are in the front, they will grow faint. ஆமென். Amen. முன்னால இருக்கிறவங்களுக்காக நாம ஜெபம் பண்ணணும். We should always pray for the people who are in the front. நல்லா உட்கார்ந்து வசனம் கேட்டு தோத்திரம்ட்டு போயிட கூடாது. You should not just simply sit, listen to the word, say amen and leave. பாஸ்டர் முன்னால இருந்து வசனம் சொல்றாரே, ஆண்டவரே அவரை ஆசீர்வதிங்க. You have to say, God bless the pastor, he's standing there before அவருக்கு us நிறைய and he's கிருபை preaching. கொடுங்க. God be gracious unto him. அவருக்கு சுகம் கொடுங்க. Give him good health. உட்கார்ந்து கேட்கறவங்களுக்கே உங்களுக்கு சாத்தான் தொந்தரவு கொடுக்கறான்னு தெரியுதே. So you know that the Satan troubles you even when the only thing that you do is hear the word. உங்களை எல்லாம் உட்கார வச்சு சொல்றேன், எங்களுக்கு முத்தம் கொடுத்துட்டு போவான்னு நினைக்கிறீங்க? So do you think the Satan will come kiss us and go when we are standing here and preaching to you the நிறைய word? பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? What most of the people think is this. பாஸ்டருக்கு சாத்தான் எந்த தொந்தரவுமே The கொடுக்கறது இல்ல. Satan never troubles the pastor. கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு போறான் போல தெரியுது. He comes and hugs the pastor and kisses நமக்கு the தான் pastor. தொந்தரவா கொடுக்கறான் அந்த Only to சாத்தான். us the
the Satan gives all kinds of trouble. அம்மா உட்கார்ந்து கேட்கிற உங்களுக்கே சாத்தான் இவ்வளவு தொந்தரவு கொடுத்தான்னா உங்களை உட்கார வச்சு சொல்றமே எங்களை சும்மாவா விடுவான்? Sister, if the Satan is going to give you all the troubles, if the one thing that you're doing is just hearing the word, think about the troubles that he will give us when we are standing here and preaching it. விடாய்த்து போனான். David grew faint. Praise the Lord. Praise the Lord. ரொம்ப டயர்டா இருக்கு. So now he's tired. ஓட முடியல. He's not able to run. சண்டை போடவும் He's முடியல. not able to fight. அத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. Just now think about it. ஓடவும் முடியல. சண்டை போடவும் முடியல. He's not able to run. He's not able to fight. ஆனா எதிரில இருக்கிறவன் ஒரு புது பட்டயத்தை வச்சிருக்கிறான். But the one who's against him has a new sword. ஒரு ராட்சதன் நிக்கிறான். And he's a giant. அப்படியே டயர்டா தாவீது உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார். Now David is sitting there completely tired. இப்பதான் சொல்றாரு என்னிலும் அதிக பலவான்களா இருந்த என் சத்துருக்கள். And only here he's saying the enemies who were too strong for me. என்னிலும் அதிக பலவான்களா இருந்த என் சத்துருக்கள். The enemies who were too strong for அவன் me. மிகப்பெரிய பலவான். This giant was a strong ஒரு man. ராட்சதன் அங்க நிற்கிறான். He was a giant. அவன் கையில ஒரு பெரிய பட்டயம் இருக்கிறது. And there was a big sword in his hand. அவன் கொன்னா தாவீதை தான் கொல்லுவேன் நிக்கிறான். He says, if I'm going to kill somebody with the sword, it's going to be David. சில நேரங்களிலே முன்னால் நிற்கிறவர்கள் அபாயகரமான இடத்திலே தான் நிற்கிறார்கள். Sometimes the people who stand in the front, they are standing in the most dangerous அது place. பாஸ்டரா இருக்கலாம். Can be the pastor. அது பாடுறவரா இருக்கலாம். It can be the singer. அது வாசிக்கிறவரா It இருக்கலாம். can be the musician. அது ஒரு உதவியாளரா It இருக்கலாம். can be an assistant. ஒரு ஜெப வீரரா It can இருக்கலாம். be a prayer warrior. ஒரு பராமரிப்பு குழு தலைவரா It can be a இருக்கலாம். castle leader. ஒரு சண்டே ஸ்கூல் It டீச்சரா can be a இருக்கலாம். Sunday school teacher. ஒரு வாலண்டியராக Can இருக்கலாம். be a volunteer. நீங்க முன்னால வந்தாலே ஆபத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். If you are going to stand in the front, it means that you are in danger. நீங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே அது வரைக்கும் சேஃபா இருக்கிறீங்க. If you are going to sit there as a spectator, you are safe. ரொம்ப நன்றி பாஸ்டர். You're going to say thank you, நாங்க pastor. இங்கேயே உட்கார்ந்துக்கிறோம். We're going to sit here, pastor. நீங்க எப்படியா சாவுங்க. Pastor, you die however you want to. தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். This giant wanted to kill David. தாவீதை வெட்டணும்னு இருந்தானா. This man wanted to kill David. பாத்தீங்களா? முன்னால இருக்கவன காலி பண்றதுக்கு தான் சாத்தான் துடிப்பான். Now the Satan will be excited to kill the one who is in the அவங்களை front. கீழே வீழ்த்துறதுக்கு, To defeat them. அவங்கள பாவத்துல தள்ளுறதுக்கு, To push them into sin. அவங்கள அசுத்தத்துல தள்ளுறதுக்கு, Push them into disgusting sins. அவங்கள கெட்ட விஷயங்கள்ல தள்ளுறதுக்கு Push them into bad things. சாத்தான் துடிப்பான். The Satan will be excited to do it. பாஸ்டர் நான் இங்கே சேஃபா உட்கார்ந்துக்கிறேன். Do not tell me that, pastor, I'm going இல்ல to be இல்ல safe டைம் here. வரும்போது உங்களை முன்னால இழுத்து போட்டுருவோம் நாங்க. When the time comes, we will pull you in the அப்படியே front. ஜாலியா விட்டுருவோம்னு நினைக்காதீங்க. Please don't think you can sit as a spectator Hallelujah, and சொல்லுங்க பார்க்கலாம். spectate. Say hallelujah. அங்கே அந்த பலமான மனிதன் வந்தபோது So here when the strong man came, பைபிள் என்ன சொல்லுகிறது? what does the Bible say? அபிஷாய் ராஜாவுக்கு உதவியாக வந்தான். Abishai, the son of Zeruiah, came to his aid. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. முன்னால இருக்கிறவங்களுக்கு ஆபத்து வரும். When the people in the front meet with ஆண்டவருக்காக danger, வாழ்றவங்களுக்கு பிரச்சனை வரும். the ones who live for God meet with danger. ஆனா உதவிக்கு ஆண்டவர் ஆட்களை ஏற்ற நேரத்தில் அனுப்புவார். During those times, God will send the right ஹல்லேலூயா aid. சொல்லுங்க. Say hallelujah. அப்படி இல்ல நம்ம முன்னால இருக்கவங்க எல்லாம் செத்தே போயிடுவாங்களே. So if that's not the case, everybody in the front will die. ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Our God is faithful. அவருக்காக முன்னால் நிற்கிறவர்களை அவர் கைவிட மாட்டார். He will never let go or give up on the people who are standing in the front for முன் him. வரிசையில் இருக்கிறவர்களுக்கு அவரே கேடகமாய் He இருப்பார். is the shield for the ones who are standing அவரே in the front. பாதுகாவலராய் He இருப்பார். will be the protector for அவரே them. அடைக்கலமாய் He இருப்பார். will be their refuge. அவரே அவர்களை பாதுகாப்பார். He will protect them. அதற்கான ஆட்களை அவர் And he அனுப்புவார். will send proper aid. சொல்றேன் உங்களுக்கான உதவி தேவைப்படுகிற நேரத்தில் கட்டாயமாக வந்து கிடைக்கும். அது தவறவே தவற. I'm telling you, the help, the support, the aid that you need will come to you at the right time. It will never miss you. நம்பிக்கையோடு கர்த்தரை துதியுங்க. அல்லேலூயா With all சொல்லுங்க. your hope, praise God. சரியான நேரத்தில் உதவி வரும். It will come for you at the right சரியான time. நேரத்தில் ஆட்கள் வருவார்கள். The people will come at the right time. சரியான நேரத்தில் காகங்கள் வரும். The crows will come at the right சரியான time. நேரத்தில் தூதர்கள் வருவார்கள். The angels will come at the right time. சரியான நேரத்தில் மனிதர்களை ஆண்டவர் அனுப்புவார். The Lord will send people at the right எத்தனை time. பேர் இதை அனுபவித்திருக்கிறீர்கள்? How many of you have experienced பாஸ்டர் it? சரியான நேரத்தில் இந்த பிரதர் வந்தார். You'll say, pastor, this brother came at the right time. நான் நிறைய சொல்லுவேன். I can tell a lot of things. சரியான நேரத்தில்
நிறைய மனிதர்களின் வாழ்க்கையில் வந்திருக்கிறார்கள். There were a lot of people who came to me at the right time. நான் யோசிப்பேன், இவர் மட்டும் வரலன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? I used to think, if only we didn't have this person, what would have happened? சிஸ்டர் மாத்திரம் இந்த நேரத்துல உதவலன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? If only the sister didn't help us at this time, what would have happened to us? நம்ம கண்ணை சிஸ்டர் மேல வைக்க கூடாது. Our eyes should not be on the sister. சிஸ்டர் பிரதரையும் அனுப்புனாரே, இந்த ஆண்டவர் மேல கண்ணை Our வைக்கணும். eyes should be fixed on the God who sent the sister and the brother as our aid. அப்பதான் ஒருவேளை இந்த சிஸ்டர் வரலன்னா இன்னொரு சிஸ்டர் அனுப்புவாரு கர்த்தர். Only then, even if this sister is not willing to help you, God can send you another sister. நம்ம போன் எடுத்து கையில வச்சுக்குவோம். We take our phones. சிஸ்டர், We'll say, அன்னைக்கு sister. வந்தீங்கல்ல, இன்னைக்கு வாங்க. We'll say, sister, you came that day. Can you come this day too? சிஸ்டர், நீங்க இன்னைக்கு வாங்க. Sister, please come பிரதர், today. நீங்க தான் பிரதர் வரணும். We'll say, brother, only you should என் come. வாழ்க்கையில இருக்கிற ஒரே ஏஞ்சல் நீங்க தான் பிரதர். You will say, brother, you are the only angel in my life. ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடும். Now God will be disappointed in எப்ப you. நீ என்னப்பா ஒரே ஆளைய புடிச்சிட்டு இருக்கற? Now God will say, why are you holding on to one person? எப்பப்ப யார அனுப்பணும்னு எனக்கு தெரியும். I know who to send, whom I should send to you at the right அல்லேலூயா time. சொல்லுங்க பிரதர். Say சிஸ்டர், hallelujah. நம்பிக்கையா இருக்கிறீங்களா? Are you with full of hope? ஆமென். Amen. கர்த்தர் அபிஷாயை அனுப்புனாரு. God sent Abishai. அவன் அந்த ராட்சதனை கொன்று போட்டான். He struck the Philistine and killed him. கர்த்தர் காப்பாற்றினார். God saved them. பாருங்க, தாவீதுனுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை. So life of David is always miraculous. 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்திற்கு போகலாம். 2 Samuel chapter 8. எல்லாவற்றையும் படிக்க முடியாது. We're not going to read everything. ஆனால் தாவீதை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தினார். But God used David powerfully. மிக பெரிய ஆட்களை எல்லாம் வீழ்த்துவதற்கு அவனை கையில் எடுத்தார். God used David to defeat a lot of great people. உங்களையும் ஆண்டவர் அதற்காக தான் கையில் எடுத்திருக்கிறார். God has took you in his hands உங்களை to do விட that. பலசாலிகளை வீழ்த்துவதற்காக. To defeat stronger people than you. முதல் வசனம் சொல்கிறது, அவன் பெலிஸ்தியரை முறியடித்தான். So the first verse says, David, and after it came to pass, David attacked the Philistines. இரண்டாவது வசனம் சொல்கிறது, மோவாபியரை முறியடித்தான். Second verse says he defeated Moab. Praise the Lord. ஐந்தாவது வசனம், சோபாவின் ராஜாவை முறியடித்தான். And in the 5th verse it says that he defeated the king of Zobah. சீரியர்களை முறியடித்தான். And then it says he defeated Syrians. அவனுடைய பிரபலமான ஒரு வசனம் அங்கே இருக்கிறது. 13வது வசனம், தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே 18,000 சீரியரை முறியடித்து திரும்பினதினாலே கீர்த்தி பெற்றான். And in the 13th verse, a very important verse, and David made himself a name when he returned from killing 18,000 Syrians in the valley of Salt. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. எல்லாம் உங்களுக்கு மேல பலமான எதிரிகள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கீழே தள்ளிடுவார். All the stronger enemies, all the stronger people that are against you, God will defeat them. இந்த வெற்றிக்கெல்லாம் அடித்தளமான காரணம் என்ன? What was the reason? What was the foundational reason for all these நீங்க victories? படிச்சு பாருங்களேன். 28, 29, 18ஆம் சங்கீதத்துல அவனுக்கு இருந்த நம்பிக்கை பாருங்க. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். Psalms 18 verses 28 and 29. Look at the belief that David had. You light a lamp for me. The Lord my God lights up my darkness. In your strength I can crush an army. With my God I can scale any அவனுடைய wall. வாழ்க்கை ரொம்ப ஒரு தெளிவான வாழ்க்கையா இருந்தது. His life was so clear. 21வது வசனத்திலிருந்து அது சொல்லப்படுகிறது. From the verse 21 we see that. எல்லாரும் பாருங்கள், For கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். For I have kept the ways of the Lord. நான் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. I have not turned from my God. அவருடைய நியாயங்களை எல்லாம் முன்பாக நிறுத்தினேன். I have followed all his regulations. அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி I have போடவில்லை. never abandoned his decrees. அவர் முன்பாக நான் மன உண்மையாய் இருந்தேன். I am blameless before God. என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி I have காத்துக்கொண்டேன். kept myself from sin. ஆகையால் கர்த்தரின் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். The Lord rewarded me for doing right. He has seen my innocence. அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஆகையால் கர்த்தரின் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். The Lord rewarded me for doing right. He has seen my innocence. இந்த பாதுகாப்பு, இந்த சத்துருக்களின் கையிலிருந்து கிடைக்கப்பெற்ற விடுதலை எப்படி என்றால் அவனுடைய
நேர்மையான வாழ்க்கைக்கு கிடைத்த பரிசு அது. This protection, this rescue, this deliverance that he got from the enemies who are stronger than him, enemies who are powerful than him, is because of all the things that he has followed in his life and the holiness that he has put before God. கிறிஸ்துவுக்குள் நேர்மையாய் வாழ்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் பார்த்து இந்த காலையில் சொல்லுகிறேன், உங்களுக்கான பரிசு காத்திருக்கிறது. ஆண்டவர் உங்கள் எதிரிகளின் கைகளில் இருந்து உங்களை காப்பாற்றுவார். I am telling to everybody who's living a holy life and a faithful life before God, God will save you and rescue you from the hands of your enemies. நான் முடிக்க போகிறேன். I'm going to finish. ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். The last thing. சங்கீதம் 34:4. Psalms 34 and 4. என்ன வசனம் சொல்லுகிறது என்றால், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். I prayed to the Lord and he answered me, he freed me from all my fears. நான் கர்த்தரை தேடினேன். I prayed to the Lord. சொல்லுங்க, நான் கர்த்தரை தேடினேன். I prayed to the Lord. கர்த்தரை தேடினேன். I prayed to the Lord. எல்லாம் சொல்லுங்களேன், நான் கர்த்தரை தேடினேன். I prayed to the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. நான் கர்த்தரை தேடினேன். I prayed to the Lord. நான் கர்த்தரை தேடினேன். அவர் எனக்கு செவி கொடுத்து He answered. என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். He freed me from all my fears. நான் கர்த்தரை தேடினேன். I prayed. நான் கர்த்தரை தமிழ்ல இருக்கிற மாதிரி பேசுவேன். நான் கர்த்தரை தேடினேன். I seek the Lord. பாத்தீங்களா? கர்த்தரை நான் தேடினேன். I seek the Lord. வாழ்க்கையில தேடுங்க கர்த்தரை. You have to seek our God in 10வது your life. வசனத்துல சொல்றாரு, The 10th verse he says, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை. But those who trust in the Lord will lack no good thing. Praise the Lord. Praise the Lord. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, தமிழ்ல தான், இங்கிலீஷ்ல அப்படிதான் இருக்கு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை. But those who seek the Lord, they shall lack no good thing. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, Those who seek the Lord, ஆண்டவரை தேடுங்க. you have to seek him. ஆண்டவரை தேடுறதுக்கு சந்தோஷமா இருங்க. And you should always be rejoicing to seek him. கொரோனா வந்துருச்சு, அது வந்துருச்சு, அதெல்லாம் வரத்தான் செய்யும். You might have corona and everything here around you. நம்ம என்ன பண்ண முடியும்? What can we do? நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. We can't do anything about it. நம்ம அமைதியா கர்த்தரை தேட We வேண்டியதுதான். have to stay quiet and calm and seek the Lord. Praise the Lord. Praise the Lord. டிவியை தேடினேன், நியூஸ் சேனலை தேடினேன்னு தேடிக்கிட்டு கிடக்காதீங்க. We cannot be seeking after the news channels and the television. கொரோனா வந்துருச்சு, அங்க வந்திருக்குது, இங்க COVID is here, வந்திருக்குது, COVID is there. அங்க பாரு, பெங்களூர்ல பாரு, It's there in Bangalore. மகாராஷ்டிராவுல பாரு, It's there in Maharashtra. டெல்லியில பாரு. It's there in Delhi. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னால நியூஸ்ல இதை பற்றி ஒருத்தன் கூட ஒண்ணுமே சொல்லலைங்க. Before 1.5 months, nobody ever spoke anything about this in the news. அப்போ ஒருத்தனுக்கும் கொரோனாவே இல்ல. So you think nobody had அப்போ corona ஒருத்தன் கூட back then? சாவல. So you think nobody died back then? இவன் நினைச்சா பெரிய நியூஸா நமக்கு காட்டுறான். So if he thinks it should be a news, he make it into a தயவு news. செஞ்சு டிவியை மூடிட்டு Shut down your television. மாஸ்க் ஒழுங்கா போட்டுக்குங்க. Wear your mask. இப்ப இல்ல சிஸ்டர், வீட்ல போற வர இடங்கள்ல நான் சொல்றது. I'm telling you that you should wear your mask everywhere you go out and come. கையை நல்லா சுத்தமா கழுவுங்க. Keep washing your hands. நல்லா உப்பு தண்ணி மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா வாயை கொப்பளிங்க. Goggle using the salt and turmeric. நல்லா சூடா தண்ணி குடிங்க. Drink hot water. மக்கள்ல தூரமா மக்கள்கிட்ட நின்னுட்டு வந்துருங்க. When you speak with people, speak far from them and maintain a distance. நியூஸே பார்க்காதீங்க. Do not watch the news. உங்களுக்கு கொரோனாவே வராது. You will never have corona. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. நான் பாஸ்டர் சொல்றீங்க. What are you, pastor? What are you saying, pastor? நியூஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஜுரம் வர்ற மாதிரி தான் இருக்கும். I'm telling you, if you're going to watch the news, you're going to feel like you getting the fever. ஏன்னா அங்க படுத்துக்கிட்டு இருக்கிறவனை பார்த்த உடனே நம்மளும் படுத்துக்கிட்ட மாதிரி ஒரு எண்ணம் வரும் சிலர். As soon as you see the man lying down on the stretcher, you think you are lying down too sick. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவர் சொல்றார், நான் கர்த்தரை தேடினேன். He says here, I seek the Lord. அவர் எனக்கு செவி கொடுத்து He heard me. என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். And he delivered me from all my fears. நிறைய பயம். There are a lot of fears. இருக்கிற மாதிரியே தான் எவ்வளவு பயம் இருந்திருக்கும் அவருக்கு. Just like how we have the fear, அவருக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கும். he would have also had fears and problems. எவ்வளவு பேர் அவரை நெருக்கி இருப்பாங்க. Think about the oppression and afflictions that he had. தேடினேன். He says here, I sought unto the Lord.
அவர் எனக்கு செவி கொடுத்தாரு. and he answered me பயத்துக்கெல்லாம் என்ன நீங்களாக்கிட்டார். and delivered me from all my fears. பயப்படாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க Do பார்க்கலாம். not fear. கர்த்தரை தேடி நல்ல ஜெபம் பண்ணிடுங்க, பயம் போய்டும். You have to pray unto the Lord, all your fears will சொல்லுங்க, leave you. தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. Lord, the Lord did not give me the spirit of fear. தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. God did not give me the spirit of பலம், fear. அன்பு, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். But he has given me the spirit of love, நான் strength தேவனுக்கு and sound பயப்படுகிறேன். mind. I fear my God. கொரோனாவுக்கு பயப்படவில்லை. I do not fear சொல்லுங்க, corona. வாய் தர சொல்லுங்க. தேவனுக்கு பயப்படுகிறேன், கொரோனாவுக்கு பயப்படவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொரோனாவுக்கு பயந்தா கடவுளுக்கு பயப்பட மாட்டீங்க. So if you're going to be scared of corona, you won't fear God. ஜாக்கிரதையா இருங்க. You have to be careful. அதுல ஒரு தப்பும் கிடையாது. There's nothing wrong in that. ஆனா ரொம்ப பயந்து போய் ரொம்ப ஐயோ பயந்து ஹார்ட் அட்டாக்லயே நிறைய பேர் இப்ப செத்து போயிடுறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. There are a lot of people, they die out of heart attacks because they are scared. ஒரு மனிதன், ஒரு 55 வயது மனிதன், A man who was 55 years old. ஒரே நாள் ஜுரம் வந்துச்சு. So he had fever for one day. அடுத்த நாள் ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாரு. The next day he died out of this heart செத்தவரை attack. ஒரு மணி நேரத்திலே அடக்கம் பண்ணிட்டாங்க. அவங்க வீட்ல எவ்வளவு பயப்படுறாங்க பாருங்க. So they buried him within 1 hour. Think how much the fear the house had, the home had. அவருக்கு ஏதோ ஒரு பயத்துல ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாரு. With some kind of fear, he had this heart attack and he died. எல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு இல்லையா? All these things are really sad. அதனால எதையும் பார்க்காதீங்க, கண்ணை மூடிக்கிட்டு பைபிளை படிங்க, ஜெபம் பண்ணுங்க, பாருங்க. ஒரு தலைப்பு செய்தி மட்டும் கொஞ்ச நேரம் பாருங்க. கொரோனா பற்றி சொன்னா மூடிட்டு சோத்திரம் பண்ணுங்க. So do not watch anything. You can watch your news for the headlines. If they're going to speak so much about corona, do not watch it. Shut down your television and pray. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Can you all say amen? எங்க ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு அல்லேலூயா எதுவும் சொல்ல வரேன். அல்லேலூயா. Hallelujah. ஒரு வசனம் படிக்கிறேன், சங்கீதம் 9:10. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. I'm going to read a verse, Psalms chapter 9 and verse 10. It says, and those who know your name, the Lord, for you, Lord, have not forsaken those who seek you. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. For you, Lord, have not forsaken those who seek you. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. For you, O Lord, have not forsaken those who seek you. ஆமென். Amen. சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கைவிட மாட்டார் ஆண்டவரே. நம்புறீங்களா? Do you believe it? உங்களை தப்புவிப்பாரு. He will deliver you. எல்லா பயத்துக்கு நீங்களாக்குவாரு. He will deliver you from all your உங்களை விட fears. பெரிய எதிரிகள் கையிலிருந்து காப்பாத்துவாரு. He will rescue you from the enemies who are stronger than சிங்கத்தின் you. கையிலிருந்தும் கரடியின் கையிலிருந்தும் கோலியாத்தின் கையிலிருந்தும் உங்களை காப்பாத்துவார். He will deliver you from the claws of the bear and the lion and Goliath. ஆண்டவருக்கு மகிமை. Praise be to our God. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. The Lord will bless நான் you. இறுதியா ஜெபம் பண்ணி உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்றேன். பிறந்த நாள் திருமண நாள் காண்றவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். நமக்கு முன்னால் இருந்து ஜெபம் பண்ணுவார் பாஸ்டர் இம்மானுவேல் ராதாகிருஷ்ண ஐயா. அவரும் கொஞ்சம் சுகம் இல்லை, ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு. மதிமாறன் ஒரு பிரதர், ஹார்ட் அட்டாக் அவருக்கு, அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் பேர் ஹோம் குவாரண்டைனில் இருக்கிறாங்க, சிலர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. சுகவீனமாக இருக்கிற எல்லாருக்காகவும் இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணலாம். பிறந்தநாள் காண்றவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணலாம். இந்த வாரத்தில் பிறந்தநாள் காண்றவங்க ஆர் அபர்ணா ஜெசிகா, சரசு, சி அதிசயராஜ், ஜி தீப்பு, என் ஷர்லின் மாரி, எச் ஐசக் ஆருண்யன், பி சாரால் பால்ராஜ், ஜே சாலமன் ராஜா, சி சசிகலா, ஷேரன், எஸ் யாமினி, அண்ணாமலை, ஜி ரேச்சல், பிரிசில்லா பிரீத்தி, வி சுபத்ரா, மோகனிஷ் குமார். திருமண நாள் காண்கிற தம்பதியர் டி எஸ் ரவிக்குமார் கீதா குடும்பம், டி பீட்டர் ரமேஷ் லிடியா ரமேஷ் குடும்பம், ஜான் கிருஷ்ணமூர்த்தி சாந்தி குடும்பம், கே ஜேக்கப் ஜாஸ்மின் எப்சிபா குடும்பம், ஆர் ஜெயக்குமார் பிரீதா குடும்பம், பிஏ ஜேம்ஸ் கெனடி பிளஸ்ஸி குடும்பம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் மூலமாய் இந்த அற்புதமான காலை வேளையிலே அருமையான பாஸ்டர் இம்மானுவேல் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். நல்ல சுகம் கொடுத்து ஆண்டவர் உமது அடியானை மறுபடியுமாக ஜீவன் சுகபலத்தோடு நாங்கள் காண எங்களுக்கு உதவும்படி ஜெபிக்கிறோம். பிரதர் மதிமாறனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரு, அவர் மருத்துவமனையில் இருக்கிறார். அவர் சுகம் பெற்று வீடு திரும்ப வேண்டும்.
கர்த்தர் அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்ய அவருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, கொரோனா பாதிப்பினால் ஹோம் குவாரண்டைனில் இருக்கிறவர்களுக்காக சோத்திரம், எல்லாரையும் சுகமாக்குவீராக. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவர்களுக்காக சோத்திரம், எல்லா விசுவாசிகளும் சுகம் பெறுவார்களாக, ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி. இந்த புதிய பாடல் நீரின் கேடகம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை சென்றடைவதற்கு ஆண்டவர் உதவும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த அருமையான நேரத்திலே எங்கள் நல்ல ஆண்டவரை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பிறந்தநாள் காண்கிற சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்கிறோம். நீண்ட ஆயுளோடு வாழட்டும் என்று கேட்கிறோம். திருமண நாள் காண்கிற தம்பதியர்களை ஆசீர்வதிக்கிறோம். நீண்ட ஆண்டுகள் கணவன் மனைவியாக இருக்க கிருபை செய்தருளும். தேவைகளை சந்தியும், குறைகளை நிறைவாக்கும், நாமத்தை மயப்படுத்தி கொள்ளும். தசமபாகம் காணிக்கை கொடுத்த மக்களை எல்லாம் பன்மடங்காக ஆசீர்வதித்தருளும். துதி, கனம், மகிமை உங்க ஒருவருக்கே கொடுத்து இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரமபிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லலாமா? என் ஆத்மாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா. உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். கொஞ்சம் கொஞ்சமாக போங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் போய் மோத வேண்டாம். கொஞ்சம் இடைவெளி விட்டே போங்க. சமூக இடைவெளியை பின்பற்றுறது எப்போவுமே நல்லது. சோத்திரம்.